அனைவருக்கும் வணக்கம். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்குதுங்க. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பெயர்ச்சி, ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பெயர்ச்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களுக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு, என்ன பரிகாரம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நட்சத்திர பலனையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேஷராசி என்ன நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லியும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வர ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்க நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பித்து தரும்னு நம்பப்படுது. இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரப்போகுது. அதில் மேஷராசிக்காரர்களுக்கு தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். குறிப்பாக சரும ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பணியிடத்தில் அலைச்சல் நிறைஞ்சிருக்குங்க. பணிகளுக்கு இடையே போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கிய உணவு வழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்கும். செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுபமான மாதமாக நல்ல பலன்களை தரப்போகிறதா இருக்க போகுது. தேங்கி கிடந்த பணிகள்லாம் நிறைவு பெறப்போகுது. வெற்றிக்கான புதிய வழிகள்லாம் திறக்க போகுது. இதன் மூலமாக தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிய ரெண்டிலுமே நீங்கள் முன்னேற்றம் காண போகிறீங்க. நீண்ட காலமாக இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வெளிநாடு செல்லும் கனவு இருந்தால் இந்த மாதத்தில் முயற்சித்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. பொதுவாகவே பெரும்பாலும் மற்றவங்க கிட்ட இனிமையாகவும் நாகரிகமாகவும் பேசக்கூடியவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. உங்கள் கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய உங்கள் நலம் விரும்பிகள்லாம் உங்களை சுற்றி நிறையவே இருப்பாங்க. இந்த ராசியோட உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நன்மைகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படுறதா இருக்குது. மேலும் வியாபாரிகளுக்கு, இரும்பு வியாபாரிகள் தங்கள் அதிக முதல் போடுறத தவிர்க்கிறது நல்லது. பொருட்கள் விற்ற பின்னாடி தொழிலில் முதல் போடுறது நஷ்டத்தை தவிர்க்க இயலும். மேலும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. உறவினர் விருந்தினர் வருகை ஏற்பட்டு செலவுகள்லாம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய சிக்கன நடவடிக்கைகளால் நீங்கள் கணவனின் மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது முழுமையான கவனத்தோடு படிச்சுட்டு கையெழுத்து போடுறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்போட பழகிறது, அதுக்கு முயற்சி பண்ணுறது நல்ல பேரை காப்பாற்றி கொடுக்கும். பரிகாரமாக நீங்கள் சனி பகவானுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது எள் சாதம் செய்து சாமிக்கு படைச்சு கோயிலில் உள்ள வயதானவர்களுக்கு கொடுத்து வரதால் உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் நிச்சயமாக நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் கொஞ்சம் அவசியங்க. அரசாங்க காரியங்களில் நினச்சபடி காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தான் நடக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மாத முற்பகுதியில் சகோதரர்களால் சில அனுகூல பலன்கள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். ஒருவருக்கொருவர் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு கூட உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். சிலர் கடன் வாங்கவும் கூட நேரலாம். பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்க. மாத முற்பகுதியில் சகோதரர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எதையுமே இப்போ நீங்கள் எடுக்க வேண்டாம். வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாளணும்.
அது ரொம்ப அவசியம். சிலருக்கு ஷேர் மூலமாக பணம் வரும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்களில் கிடைக்கிறதுல தடை தாமதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் விதமாக தான் அமையும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். மேலும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜீவனஸ்தானம் 10ஆம் வீடு அதிபதியான சனி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதோட உங்கள் ராசிநாதனான செவ்வாயும் அவரோட இணையிறது ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதியில் உத்தியோகத்தில் சிறு மனக்கசப்புகளை கொண்டு வரலாம். என் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். இருந்தாலும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களும் வெளிநாட்டு திட்டங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகுது. ஏப்ரல் 14 அன்று உங்கள் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான 5ஆம் அதிபதி சூரியன் உங்கள் லக்னத்தையே உச்சம் பெறுறாரு. இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைய போகுது. உங்களுடைய புத்தி கூர்வை பிரகாசிக்கும். நீங்கள் வழங்கும் ஆலோசனைகள் மற்றும் புதிய திட்டங்கள் உயர் அதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்படும். அதே சமயம் லக்னத்தில் சூரியன் அமர்றதால கொஞ்சம் ஈகோ மற்றும் பிடிவாத குணம் உங்களுக்கு தலை தூக்கலாம். பொறுப்புகள்லாம் கூடுங்கிறதால மேலிடத்திலிருந்து அழுத்தங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் சக ஊழியர்களை கட்டளையிடும் தோணியில் பேசுகிறத தவிர்த்திடுங்க, அது நல்லது. ஏப்ரல் 19ஆம் தேதி வரை வியாபாரம் மற்றும் சுயதொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வியாபார ஸ்தானம் 7ஆம் வீடு அதிபதியான சுக்கிரன் உங்கள் லக்னத்தில் சூரியனுடன் இருக்கிறார். இப்போ கிரகநிலை உங்கள் தொழிலில் சில தைரியமான முடிவுகளை எடுக்க தூண்டும். வியாபார கூட்டாளிகளிடம் விவாதிக்கும் போது நான் சொல்கிறது தான் சரிங்கிற மனோபாவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது நல்லது. இருந்தாலும் நிலைமை ஏப்ரல் 19 அன்று முழுமையாக உங்களுக்கு சாதகமாக மாறும். சுக்கிரன் சொந்த வீடான ரிஷபராசிக்கு 2ஆம் வீடு மாறுறதால உங்கள் பேச்சில் உள்ள காந்த சக்தி வாடிக்கையாளர்களை எளிதில் இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள்லாம் கைக்கு வந்து சேரும். கலைத்துறை, அலங்கார பொருட்கள் மற்றும் புதிய வியாபாரங்களை தொடங்குறவங்க இந்த மாதம் பிற்பாதியில் நல்ல லாபத்தை காண்பாங்க. பொருளாதாரம், செல்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தான அதிபதி சனி 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் மருத்துவம் அல்லது வாகன பழுது பார்ப்பதற்கான பணம் தண்ணீராக செலவாகும். ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி தனஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுவது உங்கள் நிதி நிலைமைக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும். உங்கள் வங்கி கணக்கில் இருப்பு உயரும். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்காகவும் நீங்கள் மனமும் வந்து செலவு செய்வீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து இப்போது நல்ல வருமானம் கிடைக்க தொடங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீர் ராசியான மீனத்தில் 12ஆம் வீடு சனியுடன் இணைஞ்சிருக்கிறாரு. மாத தொடக்கத்தில் இந்த கிரக சேர்க்கை உங்களை தூக்கமின்மை, பாத வலி அல்லது வயிறு தொடர்பான செரிமான பிரச்சனைகளால் கொஞ்சம் தொந்தரவு செய்யலாம். ஏப்ரல் 14 அன்று உங்கள் ராசியில் சூரியன் உச்சமடைந்ததும் உங்கள் உடலில் புதிய ஆற்றலும் வலிமையான நோய் எதிர்ப்பு சக்தியும் ஊற்றெடுக்கும். இருந்தாலும் உஷ்ண கிரகமான சூரியன் லக்னத்தில் இருக்கிறதால உங்கள் உடலில் பித்த தோஷம் அதிகரிக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக கோபம் வருவது, கடுமையான தலைவலி அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த உஷ்ணத்தை தணிக்க தினமும் தியானம் செய்கிறதும் அதிக அளவில் தண்ணி குடிக்கிறதும் ரொம்பவே நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் 2 விதமான சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு புறம் லக்னத்தில் உள்ள உச்ச சூரியன் நேராக உங்கள் 7ஆம் வீட்டை கலஸ்திரஸ்தானம் பார்க்குறதால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஈகோ மோதல்கள் மற்றும் வீண் கௌரவ பிரச்சனைகள்லாம் வரலாம். உங்கள் துணையிடம் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது தவிர்த்திடுங்க, அதுதான் உறவை பலப்படுத்தும். மறுபுறம் சூரியன் உங்கள் 5ஆம் வீட்டின் புத்திரஸ்தானம் அதிபதிங்கிறதால அவர் உச்சம் பெறுவது உங்கள் குழந்தைகளுக்கு பெருமை தேடி தரும் விதமாக அமையும்.
கல்வி மற்றும் இதர துறைகளில் அவர்களின் சாதனைகள் உங்கள் மனசை குளிரச் செய்யும். மேலும் ஏப்ரல் 19க்கு பிறகு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நுழைவதால் குடும்பத்தில் பழையபடி அமைதி, அன்பு மற்றும் குதூகலம் திரும்பும். கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்தில் உச்சம் பெறுவது மாணவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வரமாக இருக்கும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது மிக சிறந்த காலகட்டமாக அமையும். உங்கள் மன உறுதியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிஞ்சுக்குவீங்க. இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருந்து சனி செவ்வாயின் பார்வை உங்கள் மீது படுறதால இடையிடையே கொஞ்சம் சோம்பல் வரலாம். அதை மட்டும் நீங்கள் முறியடிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்களுது. வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க முயற்சிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள்லாம் வந்து சேருங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் 12ஆம் வீட்டில் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கையின் தோஷங்களை குறைக்கவும், உச்ச சூரியனால் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தை கட்டுப்படுத்தவும் இந்த பரிகாரங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. சனி மற்றும் செவ்வாயின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க அல்லது சுந்தரகாண்டம் படிங்க. இது விபத்துகள் மற்றும் மறைமுக எதிரிகளிடமிருந்து உங்களை காக்கும். மேலும் ஏப்ரல் 14 முதல் சூரியன் உச்சம் பெறுவதால் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிங்க. இது உங்களுக்குள்ளே இருக்கும் அகங்காரத்தை குறைச்சி உண்மையான தலைமை பண்பை உங்களுக்கு வழங்கும். இல்லை அப்படின்னா விரயஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறதால மருத்துவமனையில் உள்ள ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது அல்லது முதியோர் இல்லங்களுக்கு உதவுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு. இது தேவையில்லாத பண இழப்புகளை தடுக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். மேலும் இந்த மாத செலவுகள்லாம் கூடுங்க. வாகனங்களால் செலவுகள் அதிகமாக இருக்கும். மனசில் வீண் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மனத்தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள்லாம் போய் வர வேண்டியிருக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திப்பீங்க. குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் ஆளாகலாம், கவனமாக இருங்க. குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையோடு நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுங்க. விருந்தினர்கள் வந்து போவாங்க. பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே செய்கிறது நல்லது. தேவையான உதவிகள்லாம் கிடைக்கிறது தாமதப்படுங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது மனசில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளோடு செயல்படுவீங்க. கலைத்துறையினருக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆலோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்க உங்களுக்கு தூண்டும், ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலிடத்துலேருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மை உண்டாகும் உங்களுக்கு. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைஞ்சு காணப்படுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மனக்கவலைகள்லாம் தீருங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.